வணக்கம். இது இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு அரசியல் கிளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். எனவே ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக உரிய திகதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு எதிராக விதிக்கப்பட்ட அந்த இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான வழக்கு மீண்டும் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தாக்கல் செய்த மனு ஒன்றின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு எதிராக இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய போதிலும் கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பது சட்டத்துக்கு முரணானது என அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் தொடர்பில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரினால் தேர்தல் ஆணைக்குழுவின் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டிருக்கு. இது கட்சி காப்புக்கு அமைய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சுட்டிக்காட்டியுள்ளதாக கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார். இதேவேளை இடம்பெற இருக்கின்ற இந்த தேர்தல் ஆணைக்குழு கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பில் அதற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஆட்சேபனை குறித்தும் ஆராயப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மாறி மாறி வருகின்ற அரசாங்கத்துடன் கூட்டு சேர்வது ராஜதந்திரமாக இருந்தால் கருணாமல் செய்ததும் ராஜதந்திரமே என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபதலைவரும் அம்மான் படையணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான ஜெயா சரவணா தெரிவித்தார். கூட அந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது அடுத்த வாரங்களில். பொதுவாக அம்மான் படையணியின் செயற்பாடுகள் பற்றி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். என்ன செயற்பாடு, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மான் படையணி என்பது நாங்கள் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போய் இராணுவ வீரர்களை சுட்டு குவித்து அதுக்கு உருவாக்கப்படவில்லை. சமூக சீர்திருத்தத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பாக எமது சென்ற மாதங்களில் கூட வன்னி பெருநிலப்பரப்பில் குறிப்பாக வவுனியா மாவட்டத்தில் நிறைய போத வஸ்துகளை அடையாளம் காண்பிப்பதற்காக நாங்கள் உதவியுள்ளோம். அது நாங்கள் ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறது அந்த வேறு திட்டங்கள். அதே மாதிரி திருட்டுத்தனமாக மரம் வெட்டுபவர்கள், மண் அள்ளுபவர்கள் அனைவரையும் இனங்கண்டு அவரை பாதுகாப்பு தரப்பினரின் கவனத்தை கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்துள்ளோம். எங்கள் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சேர்ந்து கொண்டிருக்கிற போராளிகள் கூட இந்த பணிகள் எங்களுடன் சேர்ந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய விடயங்களுக்கு பார்த்துக்கணும். சென்ற செவ்வியில் கூட ஒரு செவ்வியில் நமது தலைவர் திரு கருணாமனிடம் வினவப்பட்டது, நீங்கள் துரோகி என்று மக்கள் அழைக்கிறார்கள், அதுக்கு உங்கள் பதில் என்ன சொல்லி அவர் அதற்கான பதிலை கூறியிருந்தார், உண்மையான பதிலை அளித்திருந்தார். எனக்கு சில விஷயங்களில் சில கருத்துக்கள் என்னுடைய மனதிலும் இருக்கிறது. துரோகி என்பதை எனக்கு புரியவில்லை. அது என்ன துரோகி என்பதை எனக்கு புரியவில்லை. யார் துரோகி? உதாரணத்துக்கு அமைச்சராக இருக்கும் இபிடிபி தலைவர் திரு டாக்டர் ஐயா அவர்கள் தமிழ் மக்கள் அல்லது விடுதலை புலிகளை சார்ந்த ஆக்கள் பொறுத்தவரை துரோகி. எதற்காக அவர் துரோகி? அவர் எங்களை இந்திய இராணுவத்துடன் காட்டி கொடுத்தார். எதற்காக காட்டி கொடுத்தார்? நீங்கள் அவரை கொல்ல போனீர்கள், அவர் உதவியை நாடினார். அவர் உங்களுடன் சரணடையவில்லை. இதே விஷயத்தை எடுத்து பார்த்தால் எங்களை செல்வம் அண்ணன் திரவ தலைவராக இருக்கட்டும், சுரேஷ் அண்ணன் இபிஆர்எஃப் தலைவராக இருக்கட்டும், இவர்கள் ஆரம்ப காலத்தில் துரோகி. அதற்கு பிற்பாடு விடுதலை புலிகளிடம் பன்னீர் போய் விருந்துண்டு வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் தமிழின காவலர்கள். புரியுது? அப்ப யாரெல்லாம் இவர்களின் அடக்கு முறை இவர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வருகிறார்களோ அவர்கள் துரோகி இல்லை. யார் இவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் துரோகிகள். இப்ப கருணாமனை கொன்றிருந்தால் இன்றைய கருணாமன் பேர் அடிபட்டிருக்காது. உங்களை கொல்ல முடியவில்லை, அவரை தொட்டும் பார்க்க முடியவில்லை, அதனால துரோகியாகப்பட்டு டக்ளஸ் ஐயா அவர்களும் ஒருத்தர். அவரை தொட்டு பார்க்க சில நாட்கள் அவரை வாழ்நாள் கூட முடியாது. எனக்கு தேசிய தலைவருக்கு நாங்கள் தேசிய தலைவர் மீது பெருமதிப்பு வச்சிருக்கோம். இந்த பதில் நான் சொல்ற சில விஷயங்களை எங்களை வாயை விட்டு கிளற வைக்கிறது நீங்க எடுக்கிற சில விஷயங்கள், நீங்கள் சமூக வலைத்தளங்களையும் பாவிக்கிற சில வசனங்கள் எடுக்கிற விஷயங்கள் விளங்காம கதைக்கிறதால தான் நாங்கள் இப்படி கதைக்கிறோம்.
பணமான துரோகி என்ற அளவுக்கு விடுதலை புலிகள் யார் இருக்கு நம்ம துரோகி என்று ஒரு தளபதி வெறுமொரு தளபதி பெரும் சண்டையில புரிந்த ஒரு ஆள் அவரை நீங்க துரோகி என்று சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு தளபதியா இருக்கணும் சொல்றேன் நல்ல தலைவரா இருக்கணும் அவே விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்ப்பு பண்ணா அந்த மரண தண்டனை கருணாமாவுக்கு மீது எழுதப்பட்டது பாம்பென்றால் பாம்பறியும் என்ற அளவில் எங்கட தலைவர் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டார். அப்போ உங்களால அவரை தொட்டு கூடி பார்க்க முடியாது என்று சொல்லி சொன்ன உடனே அவரை துரோகி ஆக்கிறார், காட்டி கொடுக்குறார், அதை செய்கிறார். சரி, சிங்கள அரசாங்கத்தோட சேர்ந்து சொல்றேன். சிங்கள அரசாங்கத்தோட சேர்ந்து சொல்லி சொன்னா என்ன? சிங்கள அரசாங்கத்தோட சேர்ந்தது அது துரோகம். சரி, அவரை கொல்ல வரைக்கும் அவர் எங்க போவார்? அவர் அரசியல் நீரோட தான் சேர்ந்தார். அப்ப அரசாங்கத்தோட சேர்ந்தாலும் எங்க வரும்? அப்ப பாதுகாப்பு ஓகே. அப்ப இந்த அரசாங்கம் பாதுகாப்பு ரெண்டு வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது அரசாங்கம். அது நாடு அவருக்கு கொடுத்தது, இந்த நாடு சட்டம், இந்த நீதிமன்றம் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு. புதுக்குடியிருப்பு மல்லிகைத்தீவு பகுதியில் ஆட்டு காவலாளிகளை தாக்கிவிட்டு ஆடுகளை களவாடிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் ஆழ்கடல் மீன்பிடி மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்று தினம் நண்பகல் 12 மணியளவில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடி மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் பல்வேறுபட்ட பிரச்சினைகள் சார்ந்து பேசியிருந்தார். முல்லைத்தீவு மாவட்ட கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் பல படகுகள் மின் விளக்கினை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடுவதனால் பல ஆயிரம் கிலோவில் மீன்களை பிடிக்கின்றனர். இதனால் சாதாரண மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் மாவட்ட பணிப்பாளர் ஆகியோர் அமைச்சரிடம் தெரிவித்திருந்தனர். சேவையை தொடரலாம். அதற்கு அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற தடைகள் அல்லது இடர்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் அதுகளை இங்கே முன்வைக்கலாம். இங்கே இந்த பிரதேசத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறார். மற்ற இந்த பிரதேசத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இன்றைக்கு வர முடியவில்லை. இருந்தாலும் நாங்கள் அதை முன்னெடுக்கலாம். என்னுடைய பிரதான இது இந்த கடல் தொழிலோடு இல்லை நீர் வேளாண்மையோடு தொடர்புபடுத்தி நீங்கள் அதில் எந்த அளவுக்கு உங்களுடைய பங்கை செலுத்தலாம் என்றதும் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இது இருந்தாலும் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஏனைய வேலைகளை முன்னெடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் இருந்தாலும் அதை பற்றியும் கதைக்கலாம். இப்போ சமீபத்தில் இன்னொரு பார்த்தவர் அவ்வாறான சவால்களை சரம் எதிர்நோக்கி நம்ம உங்களோட பிரச்சனை உறுப்பினர் நமது அரசாங்க அதிபர் இனிய இதுவரை உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு ஆக்ஷன் யூனிட்டில் அங்கே சார்பாக சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். நாங்கள் கூடுதலாக குழந்தைகள், சிறுவர், இளைஞர்கள், யுவதிகள் போன்ற விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்துகிறபடியாக குழந்தைகளுக்கு அவருடைய சுகாதாரம் அப்படியான விடயங்களும், சிறுவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான கல்வி விடயங்களையும் நாங்கள் ஈடுபடுறோம். எங்களுக்கு அண்மையில் ஒரு 78 சைக்கிள் கிடைச்சிருக்குது. அது சைல்ட் ஃபண்ட் ஜப்பானும் சைல்ட் ஃபண்ட் ஸ்ரீலங்கா எங்களுடைய கல்வி அமைச்சரும்
அதோட இணைந்து இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக் அந்த சைக்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது தொடர்பான தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் விவரம் வந்து சென்டிக்கும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். மேற்கொண்டு நான் ஒரே ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். நாங்கள் அண்மையில் எங்களுக்கு ஒரு நன்கொடை ஒன்று கிடைச்சது சைல்ட் ஃபண்டில் இருந்து தலா ஒரு ஆளுக்கு 72 பெறுமதியான 3 ஆடுகள் வந்து விநியோகிக்க சொல்லி, அது தொடர்பாக நான் பிடிகிட்ட போய் கதைச்சிருந்தேன் வெட்னரி. அவர் அதில் வந்து பெருசாக அதில் ஈடுபாடை காட்டிருக்கிறேன்னு சொன்னால் கூடுதலான ஆடுகளை கொடுக்கறதுக்கு அவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். எங்களுக்கு கிடைக்கிற நிதி உதவி வந்து இருக்கிறத வச்சுக்கொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு தான் எங்களுக்கு இருந்தது. இப்போ 72 பெறுமதியான 3 ஆடுகள் வீதம் 20 பேருக்கு கொடுக்கறதுக்கான நிதி தான் எங்களுக்கு கிடைச்சிருந்தது. அதுக்கான அங்கீகாரம் திட்ட பணிப்பாளர்களால் வழங்கப்படவில்லை, ப்ரொவின்சியல் டைரக்டரால். நான் அது தொடர்பாக இயக்கி விண்ணப்பித்திருந்தேன். அது தொடர்பாக நான் நினைக்கிறேன் பல என்ஜிஓஸ்களுக்கு இந்த கால்நடை சம்பந்தமான திட்டங்களை முன்வைக்கிறதுல சில சவால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது தொடர்பாக எங்களுக்கு ஒரு சுமூகமான பதில் தந்தால் எங்களுக்கு வேலையை தொடர்றது ஈஸியாக. நன்றி. நீங்கள் ஏற்கனவே அரசாங்க அதிபரோட தொடர்பில் இருக்கிறீர்கள் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எனக்கு இடத்துல இருந்தால் அதை என்ன அப்படி வாய்ப்புகள் கிடைக்க அந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு. வணக்கம். விசேடமாக நான் கிறிஸ்டலைஸ் நிறுவனத்தை பற்றி கதைக்கின்றேன். கிறிஸ்டலைஸ் நிறுவனம் ஒரு தேசிய அரசு சார்பற்ற நிறுவனம். கேஆர் சர்வதேசம் நாட்டை விட்டு தன்னுடைய பணியை நிறைவேற்றி சென்றது என்று தேசிய ரீதியாக கேஆர் சர்வதேசம் சார்பாக உருவாக்கப்பட்ட நிறுவனம். விசேடமாக பெண்களுடைய வலுப்படுத்தல் அபிவிருத்தி சம்பந்தமான திட்டங்களை விசேடமாக வேலை செய்திருக்கின்றது பெண்கள் இளைஞர்கள். அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்கள் திட்டங்களின் ஊடாக 4 திட்டங்கள் முல்லைத்தீவு மாவட்டமும் நாங்கள் உள்ளடங்கி வேலை செய்திருக்கின்றோம். பிரதானமாக பெண்களுடைய பொருளாதார அரசியல் ரீதியான அபிவிருத்தி ஒரு வகையான திட்டமாகும். அதே நேரம் பொருளாதார ரீதியான அபிவிருத்தி, அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும், அதே நேரம் சிறிய அளவிலான வியாபாரத்தை அபிவிருத்தி செய்தான வியாபாரம், அதே நேரம் அபிவிருத்தி திட்டம், அதே நேரம் இன்னும் உணவு பாதுகாப்பு, அண்மையிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி ரீதியான தடைகளை நீக்குவதற்கான திட்டம் சார்பாகவும் வேலை செய்திருக்கின்றோம். அதே மாதிரி விவசாயத்தை பிரதானமாக கொண்ட ஒரு திட்டமாகவும் அதிலையும் முல்லைத்தீவு மாவட்டம் வழங்கப்படுகின்றது. இந்த பிரதானமாக 4 திட்டங்கள் ஊடாக பிரதான பெண்களை இலக்கு நோக்காக கொண்ட திட்டமாக நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் திட்டங்கள் உள்ளன. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள மக்கள் 25வது நாளாக இன்றும் கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். சுட்டெரிக்கும் வெயிலின் கொடூரத்தை நிழல் கூடாரம் அமைக்க தடை விதித்த நிலையிலும் கல்முனை வடக்கு பிரதேச செயலக தீர்வுக்கான தமது கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் தம்மை காக்க பனை மட்டைகளை தாங்கி போராடி வருகின்றனர். மன்னாரிற்கு ஸ்மார்ட் எதிர்காலம் நடமாடும் சேவை மூலம் மன்னார் மாவட்ட மக்களுக்கு தொழில் வழங்க நடவடிக்கை பல்வேறு உதவி திட்டங்கள் எதிர்வரும் 20 மற்றும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணிகேஸ்வரன் தலைமையில் நேற்றைய தினம் மாலை 3:30 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் விசேட ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது குறித்த நடமாடும் சேவை தொடர்பில் மன்னார் மாவட்ட மக்கள் குறித்த நடமாடும் சேவையை பயன்படுத்தி தொழில் வாய்ப்பு உட்பட பல்வேறு உதவி திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சேவை மன்னார் மாவட்டத்திலே நடைபெற இருக்கின்றது. மேன்மை தங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வழிகாட்டுதலில்
தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் கௌரவ மனுஷ நாணயக்கார அவர்களின் எண்ணக்கருவின் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மேம்பாட்டு ராயாங்க அமைச்சர் கௌரவ ஜகத் புஷ்பகுமார் அவர்களின் ஒத்துழைப்போடு எமது கௌரவ ராயாங்க அமைச்சர் கௌரவ மஸ்தான் அவர்களின் பங்கு பெற்றுதலோடு நடமாடும் சேவை வருகின்ற 20-21 தேதிகளிலே மன்னார் மாவட்ட நகரசபை மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. நடமாடும் சேவையிலே பல்வேறுபட்ட செயற்பாடுகளின் மூலம் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையில் குறிப்பாக 2 நாட்களும் இலங்கை மத்திய வங்கி மற்றும் தொழில் திணைக்களம் என்பன இணைந்து தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. குறிப்பாக ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பான ஊழியர் பணிக்கொடை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தொழிலாளர்கள் தங்களுடைய தீர்வுகளினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த நடமாடும் சேவையோடு இணைந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒவ்வொரு பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் போர்ட் உபகரணங்கள் கௌரவ தொழில் அமைச்சர் அவர்களினால் வழங்கப்பட இருக்கின்றது. மேலதிகமாக தொழில் திணைக்களத்திலே இயங்குகின்ற சிரம பாசன ஃபண்ட் என்ற நிதியத்தினூடாக 1000 மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த 1000 வறிய மாணவர்களுக்கு அவர்களது கல்விக்கு ஒரு ஊக்குவிப்பை வழங்கும் மூலமாக பாடசாலை உபகரணங்கள் வழங்குகின்ற ஒரு செயற்பாடும் இந்த திட்டத்தோடு இணைந்த வகையிலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அதனை விட ஸ்மார்ட் யூத் கிளப் என்ற அந்த செயற்பாட்டின் மூலமாக வேலையேற்றிருக்கின்ற இளைஞர் யுவதிகளை அவர்களது தகுதி அறிவு திறன் மனப்பாங்குக்கு ஏற்ற வகையிலே பொருத்தமான ஒரு தொழில் வாய்ப்பினை வழங்கும் மூலமாக பல்வேறுபட்ட தொழிற்பயிற்சிகள் தொடர்பான ஒரு கருத்தரங்கும் விழிப்புணர்வு கருத்தரங்கும் முன்னெடுக்கப்படும் அதேவேளை அவர்களுக்குரிய வழிகாட்டுதல்களும் அன்றைய தினம் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நடமாடும் சேவையிலே 36 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் பங்கு பெற்றப்பட இருப்பதால் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற காத்திருக்கின்ற இளைஞர் யுவதிகள் அதிலே கலந்து கொள்வதன் மூலம் தங்களுக்கு பொருத்தமான வேலைவாய்ப்பினை பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் காத்திருக்கின்றது. தற்பொழுது மன்னார் மாவட்டத்திலே முறைசாரா தொழிலில் ஈடுபட்டுகின்ற குறிப்பாக சலூன் தொழில், அதே போன்று கிளீனிங் சர்வீஸ், பாதுகாப்பு சேவை தொழில் போன்ற இந்த முறைசாரா தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்களின் தொழில் பாதுகாப்பு மற்றும் அவர்களது மேலதிக பயிற்சிகள் தொடர்பாக 1500 முறைசாரா தொழில் புரிகின்ற தொழிலாளர்களை அழைத்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற இந்த செயற்பாடும் இந்த திட்டத்திலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக தற்பொழுது வெளிநாட்டிலே வேலைவாய்ப்பு பெற்றிருக்கின்ற பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் மூலமாக அவர்களுக்கும் அந்த உதவி திட்டங்கள் வேலைவாய்ப்பு திணைக்களத்தினாலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இந்த நடமாடும் சேவையோடுக்கு இணைந்த வகையிலே 2 தினங்களும் எமது பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்துடன் இணைந்து மன்னார் பொது வைத்தியசாலை வைத்தியர்களினாலே தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சை முகாமும் 2 தினங்கள் நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த மருத்துவ சிகிச்சை நிலையத்திலே நீண்ட தொற்றா நோய்கள் சம்பந்தப்பட்ட விசேட நோய்கள் சம்பந்தமான சிகிச்சைகளும் வழங்கப்பட இருப்பதுடன் ஆலோசனைகளும் வழங்கப்பட இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான செயலாளர் பணிமனை திறப்பு குருக்கள் மடம் பிரதான வீதியில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு மாவட்ட பிரதான செயலாளர் ஜான் கெனத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அந்த கட்சியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார மற்றும் மாவட்ட தலைவர் முன்னாள் பிரதி அமைச்சருமான கணேசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு காரியாலயத்தை திறந்து வைத்திருந்தனர்.
வடக்கு கிழக்கிலும் வடக்கு கிழக்குக்கு வெளியிலும் தமிழ் பேசுகின்ற மக்களின் விருப்புகளை பெறுகின்ற ஆளுமையுள்ள வடக்கு கிழக்கில் 50% மேல் வாக்குகளை பெறக்கூடிய ஒருவரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும். தமிழர் ஒருவரை வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்று கூறுகின்றவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர் ஊடாக என்ன தீர்வை தருவார்கள், அவர் தரக்கூடியவர்கள் யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். முக்கியமான பேசுபொருளாக இருப்பது ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற விடயம் பல இடங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் நிதானமாக, நியாயமாக, சரியாக முடிவெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். சிவில் சமூகம், புத்திஜீவிகள் சார்ந்தவர்களும் இந்த விடயத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கின்றார்கள். அதே போன்று இன்னுமொரு விடயம், தமிழ் தேசிய கட்சிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் காணப்படுகின்றது. இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இலங்கை சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் கடந்து சென்றிருக்கின்றது. ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டு 46 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கடக்கும் நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், தமிழரின் இனப்பிரச்சனை என்பது சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்து வருகின்றது. எனவே இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் பல முயற்சிகளை செய்து வந்திருக்கின்றன. அஹிம்சை ரீதியாக ஜனநாயக அடிப்படையில் போராடி வந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. அடுத்த கட்டமாக 30 ஆண்டுகள் ஆயுத ரீதியாக போராடினார்கள். பல நாடுகளின் ஒரு சுற்றி வளைப்பு அல்லது வியூகத்தின் மூலமாக அந்த போராட்டமும் மௌனிக்க செய்யப்பட்டிருக்கின்றது. ஆயுத போராட்டத்தின் மூலமாகவும் நிறைவேற்றப்படவில்லை. ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தை மூலமாக இதனை தீர்க்கலாம் என்ற விடயமும் அணுகப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எதுவும் கைகூடவில்லை. உதாரணமாக சொல்லப்போன என்றால், எங்களுக்கு தெரியும் 1978ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது. ஜே.ஆர். ஜெயவர்தன முழுமையாக யுத்தத்தின் மூலமாக இந்த பிரச்சனையை, அதாவது தேசிய இனப்பிரச்சனைக்குரிய தீர்வு யுத்தம் என்ற அடிப்படையில் தான் அவர் சிந்தித்தார். கடைசியாக இந்தியாவின் நிர்பந்தம் காரணமாக 13வது திருத்தத்தின் மூலமாக 1987ஆம் ஆண்டு மாகாண சபை முறை கொண்டு வரப்பட்டது. அந்த மாகாண சபை முறையை எடுத்துக்கொண்டாலும் கூட இலங்கை இனப்பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வாக இல்லை. ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இப்போது மாகாண சபை தேர்தல் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கடந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த மயிலத்தமடு மாதவனை பிரச்சனை என்று சொல்லுகின்ற வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மேய்ச்சல் தரை பிரச்சனை, அதை கூட இந்த மாகாண சபை முறையாலோ அதற்குட்பட்ட அதிகாரத்தாலோ தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. கல்முனையில் இப்போது ஒரு நிர்வாக அலகு கோரி கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முழுமையாக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் கோரி அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை கூட 13வது திருத்தத்தின் மூலமாக கிடைத்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தீர்க்க முடியவில்லை. அப்படி பார்க்க போனால் நாங்கள் 87ஆம் ஆண்டு இருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த மாகாண சபை முறையும் கூட எங்களுக்கு தீர்வாக அமையவில்லை. இந்த நிலையில் நாங்கள் 2 தடவை ஜனாதிபதி தேர்தலில் நம்பி வாக்களித்தவர்கள் வென்றிருந்தார்கள். 1994ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்கள் வென்றிருந்தார்கள். அவர் ஒரு நியாயமான தீர்வை தருவார் என்று எதிர்பார்த்தோம். ஒரு பேக்கேஜ், அதாவது பிராந்திய சபைகளின் ஒன்றியம் என்ற விடயம் கதைக்கப்பட்டது. பின்னர் அதுவும் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அதற்கடுத்ததாக 2015ஆம் ஆண்டில் மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் யுஎன்பி கட்சியும் எஸ்எல்பி கட்சியும் இணைந்து, 2 பேரினவாத கட்சிகள் இணைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு தரப்போகின்றோம் என்று சொன்னார்கள். நல்லாட்சி காலத்தில் தீர்வு கிடைக்கும் என்று நம்ப வைத்தார்கள். எங்களுடைய குறித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதனை முழுமையாக நம்பிக்கொண்டு சொன்னார், இந்த நல்லாட்சி காலத்தில் இனப்பிரச்சனை தீர்வு கிடைக்காது விட்டால் தான் அரசியலில் இருந்து ஒதுங்கி விடுவேன் என்று கூட சொல்லியிருந்தார். இத்துடன் இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.